ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு லட்டு, ஸ்வீட் பொட்டேட்டோ லட்டு. இது எப்படி செய்யலான்ட்டு டேரக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க. ஃபஸ்ட்டு தேங்காவை எடுத்துக்கிட்டு பின்னாடி இருக்கிற ப்ரௌனிஷை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சுடு தண்ணியில் பாயில் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் இப்போது ஆவியில் வேக வச்சு தான் எடுத்துருக்கேன். அந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். அதனால் நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ஒரு சைடு நல்லா வேகட்டும். நம்ம இப்போ முந்திரியை வறுத்தெடுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை விட்டு முந்திரி நல்லா ப்ரௌனிஷாக வறுத்தெடுங்க. பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, ஒரு ஸ்பூனில் நைஃபோ வச்சு நம்ம குத்தி போட்டால் உள்ளே வந்து இறங்கும். அப்போ வந்து நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். நல்லா ஆற விட்டு மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்ட பிறகு ஒரு மிக்ஸி பவுலில் போட்டு 1/2 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் எதுக்குன்னா கலருக்காக. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம வந்து முந்திரியை வந்து ப்ரௌனிஷாக வறுத்துருக்கோம். அதே பேனில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை, சக்கரவள்ளி கிழங்கு பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரை கப் அளவு ரவையை சேர்த்துருக்கேன். அதே அரை கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இவங்க எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 1 கப் அளவு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி நல்ல கெட்டியான பதத்துக்கு வரும். வந்த பிறகு 1 பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இடையில கொஞ்சம் நெய்யை விட்டு நல்லா வந்து கிளறி கொடுங்க. நல்லா கிளறி கொடுத்துருந்தா இந்த பதத்துக்கு வரும். வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் நெய்யை தடவி நம்ம செஞ்சு வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்குதை ஆற வச்சிடலாம். ஆறிட்ட பிறகு இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. திரும்பவும் பேனில் நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ விட்டு நல்லா லைட் ப்ரௌனிஷ் கலரில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட ஸ்வீட்டான சக்கரவள்ளி கிழங்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய்.
நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை உங்கள் சிந்தத்தோன் சேனல்